10 அடி 9 இன்ச். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த B2C மார்க் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு இல்லை அட்லீஸ்ட் ஒரு அடி 4 அடி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு பில்டிங் இந்த அவுட்டர் டைமென்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே 29 அடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா A to B வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டுற பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. A to B வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 6 இன்ச்சு. இப்போ 17 அடி 6 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா A to C வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் ஆட் பண்ணி 28 அடி 3 இன்ச்சுங்க. இப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் அக்யூரேட்டாக வந்துருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வரதுக்கான ஆப்ஷனே இருக்காதுங்க. இப்போ அதே ஆப்ஷன் தாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லேயுமேங்க 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரிட் லைனுக்கும் தேர்டு கிரிட் லைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணும்போது 1லேருந்து 3 அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமென்ஷனும் செகண்ட் டைமென்ஷனும் ஆட் பண்ணி 16 அடி 9 இன்ச்சு வருங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 1 to 4னா இந்த 3 டைமென்ஷன் ஃபஸ்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் இங்கே சைடில் இருக்கும் பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 to 4னா வந்து பார்த்திங்கன்னா 27 அடி 6 இன்ச்சுங்க. இப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எரர் வரதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 வந்து பார்த்திங்கன்னா 32 அடி 3 இன்ச்சுங்க. 1 to 6 வந்து பார்த்திங்கன்னா 38 அடி 3 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 39 அடியும் இங்கே அவுட்டர் டைமென்ஷன் 29 அடியும் இதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடுங்க. சென்ட்ரல் லைன் மெத்தடை எடுத்துகிட்டு போய் நம்ம பிளாட்டில் அப்படியே மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், இந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இங்கே ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்தை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் மார்க் பண்ணி காலத்தை நிப்பாட்ட போகிறோம். இப்படி ஃபுட்டிங் மார்க் பண்ணி காலத்தை நிப்பாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காலம். இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக இப்படி ஒரு லைன் போயிட்டுருக்கோம், இப்படி ஒரு கிரிட் லைன் போயிட்டுருக்கோம். நம்ம காலத்தை வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக இப்படி நிப்பாட்டி வச்சுருப்போம். இப்படி நிப்பாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்குள்ளேயே போய் மாட்டிட்டு நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரான மெத்தட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்டர் லைன் மெத்தட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் டைமென்ஷன். இப்போ உங்களுக்கு சென்ட்ரல் லைன் டைமென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நம்ம டைமென்ஷன் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபிகல்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதாங்க. பெரியபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. சென்ட்ரல் லைன் மெத்தட்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். முன்ன உங்களுக்கு இந்த காலம் தான் சொன்ன பாருங்கள், இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன அந்த கிரிட் லைன் இந்த 2 கிரிட் லைன் சொன்ன பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்டரில் வந்துட்டுருக்கும். இப்படி சென்டரில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலத்தை ஃபிட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே அந்த காலத்தோட அவுட்டரில் வந்துட்டுருக்கு. இப்படி அவுட்டரில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா காலம் ஒரு பக்கம் செப்பரேட்டாக இருக்கும். இந்த கிரிட் லைன் சொன்ன பாருங்கள் நூல், இந்த நூல் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் செப்பரேட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இதே ஓரளவுக்கு சும்மா சொல்கிறேன் பாருங்கள். இந்த அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு அதே தான் ABCD கிரிட் லைனு 1 2 3 4 5 6 வரைக்கும் கிரிட் லைனுங்க. அவுட்டர் டைமென்ஷன் எல்லாமே அதே தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4.5 எப்படி பிரிக்கிறது 7.5 எப்படி பிரிக்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே வால் வந்துட்டுருக்கோம். வாலில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வரது எல்லாமே இந்த பக்கம் 4 இன்ச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு சென்ட்ரல் லைனில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அவுட்டர் லைன் மெத்தட்னு வந்துட்டாலுமே நம்ம வந்து எப்படி இருக்கும்னா அவுட்டர் லைன் மெத்தட்னா பில்டிங்லேருந்து அவுட்டரில் தான் இருக்கணுமே தவிர பில்டிங்குள்ளேயே அவுட்டர் வரக்கூடாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு எண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு எண்டு, இந்த 1 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் எண்டு, இந்த 6 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் எண்டு. இந்த 4 கிரிட் லைனுமே எப்போயுமே எப்படி இருக்குன்னா பில்டிங் விட்டு அவுட்டரில் இருக்கணும். ஏன்னா அப்படி அவுட்டரில் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அவுட்டர் டைமென்ஷன் சொன்ன பாருங்கள் 29 அடி 39 அடி இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ கிரிட் லைன் இருப்பாருங்க, இது ஃபுல்லாக ஏ கிரிட் லைன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஆப்ஷனை வச்சு சென்ட்ரல் லைனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4 இன்ச் ஆப்ஷனை நம்ம லெஃப்ட் சைடில் வச்சு இது அவுட்டரில் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள், இதுதான் அவுட்டர் லைன் மெத்தடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் எங்கே இருந்ததுன்னா இந்த காலத்தோட சென்டரில் இருந்ததுங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் ஆப்ஷன் வச்சு எல்லாமே நம்ம சென்டரில் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கோசம் இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படியே ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா 4 பேஸ் பண்ணி நம்ம சென்டரில் கொடுத்துருந்தோம், இப்போ டாப்பில் கொடுத்துருக்கோம். பாட்டமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சென்ட்ரல் லைன் பேஸ் பண்ணி நம்ம சென்டரில் கொடுத்துருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கொடுத்துருக்கோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் சரியாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பி ஒரு கிரிட் லைன் இருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட சென்ட்ரல் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ளஸ்ஸாக போட்டு டிவைட் பண்ணோம்னா இதோட சென்டரில் வந்ததுங்க. இப்போ நம்ம இந்த சென்டரில் வந்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் போகணுமா இல்லை லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முன்னையே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் பாருங்கள், இங்கே ஒரு சென்டரில் வந்துருக்கும். இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எது நியர்பையாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிட் லைன் வச்சோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ஈஸியாக வந்துருங்க, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஈஸியாக வந்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமும் இந்த ரைட் சைடில் 4 ஈஸியாக வந்துருங்க. ஆனால் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் 4 ஈஸியாக வருங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 4 இன்ச் லைன்னா பாருங்கள் இங்கே இருந்துடும். அப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுங்க. நம்ம 7 இன்ச் வச்சோம்னா மேலே இருக்கிற இந்த காலத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிரிட் லைன் வைக்கிறோம்னா அந்த கிரிட் லைன் ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலமே வர மாதிரி பார்த்துருக்கணும். இப்போ இந்த கிரிட் லைன் நம்ம ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா காலமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஓட்டின மாதிரி வரும் பாருங்கள். இப்படி ரைட் சைடில் ஓட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அவுட்டர் கிரிட் லைனை இங்கே ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் அர்ஜென்ட்டில் வருது பாருங்கள். அர்ஜென்ட்டில் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். அர்ஜென்ட்டில் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2ஆம் நம்பர் கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் பேசிஸ் தாங்க. நம்ம 4 இன்ச் ஆப்ஷன் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் தான் 4 இன்ச் ஆப்ஷன் வருதுங்க. பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம பாட்டத்துலேயும் வைக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரே ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால 4 இன்ச்லேயே வச்சு நம்ம பழகினால மேலே டாப்பில் வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்த கிரிட் லைன் வருது பாருங்கள், இந்த கிரிட் லைனை நீங்கள் பாட்டத்துலேயுமே வச்சு அதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் வச்சு நீங்கள் போட்டுடலாங்க. பாட்டத்தில் வைக்கிறனால தப்பும் கிடையாதுங்க, டாப்பில் வைக்கிறனால தப்பும் கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக ஃபாலோ பண்ணுறனால மேலே டாப் சைடில் 4 ஆப்ஷன் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காலமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேம் அதே பேசிஸ் தாங்க. 4 இன்ச் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கும். நான் அதனால் கீழே பாட்டத்தில் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரே காலம் தானே சார் வருது, நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க. அது உங்களோட பேசிஸ்ங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபாலோ பண்ணுறனால கீழே நான் பாட்டத்தில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட அதே பேசிஸ் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். ஏன்னா பாட்டத்தில் வச்ச மட்டும்தான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஆப்ஷன் வரும். ஏன்னா வால் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக பிடிச்சோம்னா 4.5, கீழே 4 வந்துடும், மேலே 7 வந்துடும். அப்போ நீங்கள் அவுட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டத்தில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்துக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் 2 காலம் வர மாதிரி கரெக்டாக வரும். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் காலம் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ஆப்ஷன்னால கீழே பாட்டத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் 7 ஆப்ஷன் வேணும் பரவாயில்லனா கூட நீங்கள் மேலே டாப்பில் கூட வச்சுக்கலாம். இது நீங்கள் டாப்பில் வைக்கிறனால பாட்டமில் வைக்கிறனால உங்களுக்கு எதாவது இஷ்யூ அப்படின்னா கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான், புரிதல் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4 ஆப்ஷன் வச்சு எனக்கு எப்படிலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெத்தடில் வச்சுருக்கிறேன். இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சைட்லேயுமே ப்ராக்டிக்கலாக ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே 4 ஆப்ஷன் இது முன்னே சொல்லியிருப்பேன், எல்லாமே பாட்டத்தில் வருங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைனுக்கும் அவுட்டர் லைனுக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் எல்லாமே சேம் தாங்க. முன்னே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, A to Bனா ஒரு டைமென்ஷன் போட்டிருப்பேன், B to Cனா ஒரு டைமென்ஷன் போட்டிருப்பேன். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா A to Bன்னு போட்டு இந்த கிரிட் லைனுக்கு உள்ள டைமென்ஷன் போட்டிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா A to C கிரிட் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் பற்றி உங்களுக்கு முன்னே தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான இதுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங் வரைகிறதுக்கும் ப்ளஸ் அந்த காலம் லேஅவுட் செக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அது அந்த மெத்தடே வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு நடுவில் எல்லா கிரிட் லைனுமே வரும். அப்படி கிரிட் லைன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலத்தை ஏதாவது கொஞ்சம் ஷேக் பண்ணாலுமே அந்த கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியான மெத்தட். கிட்டத்தட்ட அதே சென்ட்ரல் லைன் மெத்தட் தான். நம்ம அந்த கிரிட் லைன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கான அவுட்டரில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும் பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்ட்ரல் லைன் மெத்தடுக்கும் அவுட்டர் லைன் மெத்தடுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸுங்க. இது ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கிரிட் லைன் இருக்கு பாருங்கள், அந்த கிரிட் லைனை நம்ம அவுட்டர் லைன்னா காலத்தோட அவுட்டருக்கு வைக்கிறோம், சென்ட்ரல் லைன்னா காலத்தோட சென்டருக்கு வைக்கிறோங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது ஸ்ட்ரக்சர் டயக்ராம் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் KM பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சர் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலிமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.